ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ. அதாவது ஒரு மொபைல் ஃபோன் அன்பாக்சிங் வீடியோ. அந்த ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபோன், Infinix Hot 9 Pro 48 MP 4GB + 64GB. இந்த ஃபோனு தான் நாம் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாக்ஸுக்கு சுற்றி என்ன கொடுத்துக்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து இப்படி தான் ஃபோன் எப்படி இருக்குமோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே சைடில் திருப்பினோன்னா Hot 9 Proன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் அதே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே வந்து அந்த ரேட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே முன்னாடி வந்து அந்த ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தோம்னா மேட் இன் இந்தியான்னுட்டு பெருசாக கொடுத்துருக்காங்க. 48 MP AI குவாட் கேமரா மைக்ரோ லென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 16.76 cm டிஸ்பிளே, ஃபுல் வியூ டிஸ்பிளே, ஓ டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. DTS ஆடியோ ப்ராசஸிங் கொடுத்துருக்காங்க. இதில் DTS சவுண்டு சப்போர்ட் ஆகும். DTS சவுண்டு வந்து சப்போர்ட் பண்ணணும்னா அதுக்கு தனியாக ஒரு ஃபைல்ஸை ஒரு ஆப்ஷன் இருக்கணும். அது இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. சரி, அந்த ஆப்ஷனும் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபேஸ் லாக், ஃபிங்கர் பிரிண்ட், அதுக்கப்புறமா XOS, அவங்களோட XOS அது வந்து அவங்களோட XOS வந்து வெர்ஷன் வந்து 6.0. அவங்க வந்து அது பேஸ்ட் ஆன் Android 10 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரேட் வந்து பார்த்தோம்னா 13,000. அதுக்கப்புறமா SAR வேல்யூ, கஸ்டமர் கேர், அவங்களோட எப்போ இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னா செப்டம்பர் 2020க்கு இந்த இயர் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் இப்போ பேப்பரை விரிச்சிட்ருக்கேன். பேப்பரை விரிச்சதுமே உள்ள பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக கொடுத்துருக்காங்க. சரி, அதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த பாக்ஸை வச்சு ஓப்பன் பண்ணலாம். வரவே மாட்டேங்குது. ஓ, இங்கே ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஸ்டிக்கரை வந்து நம்ம பார்க்கல. ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பாக்ஸை கீழே தட்டுனா வரும். ரெண்டு பக்கத்தில் அந்த இதை பாருங்கள், நல்லா காட்டுறேன். ரெண்டு பக்கத்தில் இந்த ஸ்டிக்கரை கழட்டிட்டு கலட்டின உடனே இங்கே பாருங்கள் infinixmobile.in கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் அதே தான் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைடும். இந்த பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் இருக்குது, Infinix Hot 9 Pro. பாருங்கள், ஃபோன் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு நல்லா காட்டுறோம் பாருங்கள். 4 ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இதுதான் 48 MP மெயின் கேமரா. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்டு பை Infinix DTSன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இது ஒரு சைடில் இருக்கட்டும். பாக்ஸில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க. பாக்ஸை இப்படி ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்கெல்லாம் இல்லை, நார்மல் சார்ஜிங் தான். சார்ஜிங் வந்து ஒரு நார்மல் கொடுத்துருக்காங்க. கேபிளும் பரவாயில்ல, குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஹார்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு சைடில் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கவரில் கொடுத்துருக்காங்க இந்த சிம் எஜெக்டர் டூல்ன்னுட்டு. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபினிக்ஸ், அதுக்கப்புறமா சர்வீஸ், Infinix வாரண்டி கார்டு. இது வந்து X-Club சூப்பர் கம்பன்சிட்டிவ் ஆப், அவங்களோட அப்ளிகேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. இது எல்லா பாக்ஸ்லேயும் வர்றது தான். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து யூசர் மேனுவல்,
வேணும்னா நீங்கள் இந்த ஃபோனை வாங்குனீங்கன்னா படித்து பாருங்கள். அதுக்கு கீழே வந்து ஒரு டிபியூ கேஸ் இருக்குது. கேஸும் பரவாயில்ல, ரொம்ப கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்குது. டிபியூ கேஸ்னாலே இப்படி மடைக்கலாம், பரவாயில்ல, நல்லா இருக்குது. குவாலிட்டியும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒரு சைடில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து ஒரு ஸ்க்ரீன் கார்டு இவங்களே கொடுத்துட்றாங்க. ஸ்க்ரீன் கார்டு நாம் கடைக்கு போய் தனியாக, இது வந்து ஸ்க்ரீன் கார்டு எப்படின்னா டெம்பர் கிளாஸ் மாதிரி இல்லை. இது வந்து ஒரு நார்மல், முன்ன கொடுத்துட்டு இருந்தாங்க பாருங்கள், முன்ன நார்மல் கவர் மாதிரி நார்மல். இது வந்து ஒரு ஸ்க்ரீன் கார்டு, இது அவ்வளோதான். இதுவும் கீழே போட்டால் இது வந்து ஸ்க்ராச்சஸ் விழும், அதுவாக இருந்தால் டெம்பர் கிளாஸ் வந்து உடஞ்சிரும், அவ்வளோதான் வித்தியாசம். சரி, ஓகே. இப்போ வந்து ஃபோனை வந்து இதை எடுக்கலாம். ஃபோனை எடுத்ததுமே பாருங்கள், இது வந்து ஸ்டிக்கர் தான். ஸ்டிக்கர் எடுத்தோம் அப்படின்னா ஃபோனுக்கு சைடில் வந்து பவர், வால்யூம் அப்பு டவுனு, அதுக்கப்புறமா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா சிம் எஜெக்டர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து டாப்பில் பார்த்தோன்னா ஒன்றுமே கொடுக்கல. கீழே வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா மைக்கு, ஆடியோ ஜாக்கு. இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேமரா வந்து இங்கே டிஸ்பிளேல சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரி, இப்போ நாம் வந்து இந்த ஃபோனை ஆன் பண்ணி உள்ளே என்ன எப்படி இருக்குது பார்க்கலாம். ஃபோன் வந்து அவ்வளோ வெயிட்டாகவும் இல்லை. சரி, இப்போ நான் இந்த ஃபோனை ஆன் பண்ணுறேன். ஆன் ஆயிடுச்சு. அவங்களோட XOSன்னுட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான், ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. பேட்ரி கூட ஒரு ஆஃப் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டு உள்ளே போகலாம். நம்ம இந்தியா கொடுத்துக்கலான்னு, நம்ம இந்தியா தான். கனெக்ட் யுவர் மொபைல், அது வந்து நம்ம ஸ்கிப் கொடுத்துக்கலாம். இதுவும் ஸ்கிப் கொடுத்துக்கலாம். டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து அக்ரி கொடுத்துக்கோங்க. அது கொடுத்தா தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் இங்கே காட்டும். ஜஸ்ட் எ செகண்ட்னு காட்டுது. இதுக்கு வந்து அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்கிப் எனிவே, நீங்கள் லாக் கொடுக்குற மாதிரி இருந்தால் அப்புறமா கொடுத்துக்கோங்க, இல்லைனா இப்போ கூட கொடுத்துக்கோங்க நீங்கள் ஃபோன் வாங்கியிருந்தா. லாங் ப்ரெஸ் ஃபோர்சிங் ரிமூவ் பேட்ரி டேமேஜ் த ஃபோன் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டு உள்ளே போகலாம். உள்ளே போனதுமே XOS லான்ச்சர் செட்டிங் அப்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் அவ்வளோதான் ஆன் ஆகிடுச்சு. ஆண்ட்ராய்ட் 10 மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஸ்க்ரீன் வந்து ரீஃப்ரெஷ் ரேட்டு வந்து கொஞ்சம் எத்தனை ஹெர்ட்ஸ்ன்னு தெரில, பரவாயில்ல, அதுவும் சாஃப்டாக இருக்குது. நான் சொன்னேன் தானே டிடிஎஸ் சவுண்டுன்னுட்டு, ஃபார் அவங்களே தனியாக ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம மோட் மாற்றிக்கலாம். நம்ம மியூசிக் கேட்குற மாதிரி இருந்தால் மியூசிக், கேம் விளையாடுற மாதிரி இருந்தால் கேம் மாட்டிக்கலாம், வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் வீடியோ. இது நம்ம ஸ்மார்ட் வச்சுட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னா ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து ரேம் வந்து 4GB, அவைலபிள் வந்து 2.37GB கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து
64 GB, நம்மளுக்கு 54.32 GB அவைலபிளாக இருக்குது. மை ஃபோன் Infinix Hot 9, இதில் அவங்களோட இந்த ஃபோனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்ருப்பாங்க பாருங்கள். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 10, ஆண்ட்ராய்டு 10 தான். டிஸ்பிளேவும் பரவாயில்ல, கொஞ்சம் சாஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவும் நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு கேமரா 48 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த கேமராவை பார்க்கலாம் வாங்க. கேமரா ஆப்ஷன் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. கேமரா கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனோன்னா இங்கே வந்து நம்ம 48 மெகா பிக்சல் கொடுத்துட்டோம்னா 48 மெகா பிக்சல்ன்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்து 48 மெகா பிக்சல் அதை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நார்மல் கேமரா தான் வரும். 48 மெகா பிக்சல் அதை கொடுத்துட்டோம்னா இப்போ நம்மளுக்கு 48 மெகா பிக்சலை காட்டுது. இப்போ நம்ம வந்து 1:1, 4:3 இல்லை ஃபுல்லாக நம்ம ஃபுல் வச்சுக்கலாம். இப்போ நான் இதே ஒரு ஃபோட்டோவாக எடுக்கிறேன். சவுண்டும் வருது, அலோ கேட்குது. ஓகே, அலோ கொடுத்துக்கலாம். 48 மெகா பிக்சல் கேமராவில் எடுத்தது, அதோட ஃபோட்டோ இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இமேஜ் ஃபார்மேட் வந்து ஜேபிஇஜியில் தான் வருது. ஃபைல் சைஸ் கூட பரவாயில்ல, 1.82 MB தான் வருது. இன்னும் இதில் நிறைய ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பியூட்டி, போக்கன், ஏஆர் ஷாட். நீங்கள் ஃபோனை வாங்கி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். முன்னாடி வந்து கேமரா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல், சரிங்களா? 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. க்ளீனர் எதுக்குன்னு தெரியல, க்ளீனர் கொடுத்தா எல்லாமே டான்ஸ் ஆடுது. $5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. இந்த ஃபோனில் இருக்கிற ஆப்ஷன்ஸு, எதானே எக்ஸ்ப்ளனேஷன், உங்கள் ஃபோனில் எதனா டவுட்டு எதானு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாம் வந்து அதுக்கு ஒரு வீடியோவை போடலாம். இங்கே பாருங்கள், நான் இப்போது இந்த ஃபோனில் ஒரு ஹிடன் காட்டுறேன். இங்கே தெரியுதுங்களா? இதோ இங்கே பாருங்கள், ஃப்ளாஷ் லைட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கேமராவை நம்ம இப்போ ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ ஃப்ளாஷ் லைட் வந்து இப்போ நான் டார்ச் மாதிரி கொடுக்குறேன். பார்த்தீங்களா? முன்னாடி வந்து ஃப்ளாஷ் லைட் எங்கே கொடுத்துருக்காங்கன்னுட்டு நம்ம இதை ஆட்டோவை கொடுத்துக்கலாம். சரிங்க, இந்த ஃபோனில் வந்து இது ஒரு ஹிடன் சீக்ரெட்டாக இருக்குது. கேமரானா இந்த ஃப்ளாஷ் லைட் ஒரு ஹிடன் சீக்ரெட்டாக இருக்குது. இங்கே வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சரி, அவ்வளோதான். ஃபோனில் வேறு எதுவும் அவ்வளோவா இல்லை, எல்லாமே நார்மலாக கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்கன்னுட்டு நினைக்க வேணாம். இந்த ஃபோன் வந்து 5000 mAh பேட்டரினால கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இந்த கேமரா கூட லென்ஸ் வரும்னு நினைக்கிறேன் நான், டெம்பர் கிளாஸ் மாதிரி. 4 ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க, ஒன்றுத்துலேயே 4 ஃப்ளாஷ் லைட் தெரியுதுங்களா? ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், இந்த பேப்பர். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாட்ஸ்அப் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் மோடு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ இன்டர்நெட் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் ஆகும், அதுக்கு தான். டார்க் தீம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொஞ்சம் டார்க்காக மாறிடும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. இப்போ வந்து லைட்டு,
இப்போ கேம் மோடு வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் எந்த கேமும் இல்லை. நம்ம ஃப்ளாஷ் லைட் கிளிக் பண்ணோன்னா 4 ஃப்ளாஷ் லைட்டும் எரியுது, பரவாயில்ல. வெளிச்சமும் பரவாயில்ல வருது, நல்லா இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃப்ளாஷும் பரவாயில்ல வரும், பரவாயில்ல, நல்லா கொடுத்துருக்காங்க. வேறு வந்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்காங்க. ஐ கேர் கொஞ்சம் டிம் ஆயிரும். பைக் மோட் கொடுத்துருக்காங்க. சைலண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு ஆப்ஷன் எந்த ஒரு சவுண்டும் எடுத்துக்காது, அதுவாக ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் பண்ணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த மாதிரி நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.